வெரி குட் மார்னிங். கேப்லரி டெக்னாலஜிஸ் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேப்லரி டெக்னாலஜிஸ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. ஏஐ அண்ட் எம்எல்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து கம்பைன் பண்ணி கஸ்டமர் லாயல்ட்டி அண்ட் என்கேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிசினஸ் என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட ஐபிஓ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 14th நவம்பர் அப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. 18th வந்து எண்ட் ஆக போகுது. 19th அலாட்மெண்ட், 21 வந்து லிஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவான்டிட்டியா வந்து 25 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பிரைஸ் பேண்ட் பார்த்துருவோம். 549 to 577 வரைக்கும் வேரி ஆகுது. ஹோல்டிங்ஸ் பார்த்துடலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து ப்ரீ ஐபிஓ வந்து 68% இருக்குது. போஸ்ட் ஐபிஓ 52% ரெடியூஸ் ஆயிருச்சு. பப்ளிக் ஹோல்டிங் பார்த்துடலாம். ப்ரீ ஐபிஓ 32% இருந்த பப்ளிக் ஹோல்டிங் போஸ்ட் ஐபிஓ வந்து 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ்மே வந்து அவங்களோட growth வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் இந்த இயர் மார்ச் 2025 படி 13.28 crore கிட்ட ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 598 crore இருக்கு. டெட் வந்து 100 crore இருக்குது. ஜிஎம்பின்னு சொல்லக்கூடிய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஆஸ் ஆஃப் 15th நவம்பர் வந்து 8.66% கெயின்ல இருந்திருக்கு. பட் ஆஸ் ஆஃப் டுடே வந்து 3.81% கெயினோட 22 rupees மட்டும் தான் ரைசிங் மோட்ல இருக்குது. கேப்லரி டெக்னாலஜிஸோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜிஎம்பி பத்தி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணிடலாமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஏற்பட்டு நம்புறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ so much for watching.